அமெரிக்காவில் 12 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இனி அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு தடையை ட்ரம்ப் அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 7 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு அமெரிக்காவுக்குள் நுழைய பகுதியளவு தடை விதிக்கப்படும்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்கர்களுக்கு தான்கிற கொள்கையை பிரதானமா கொண்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டதற்கான காரணம் என்ன? ட்ரம்ப் அரசாங்கத்தினுடைய இந்த பட்டியல்ல எந்தெந்த நாடுகள் இடம்பெற்றிருக்கிற விவரத்தை விரிவாக பார்க்கலாம். இரண்டாவது முறையாக அமெரிக்காவினுடைய அதிபரா ட்ரம்ப் பதவியேற்றாரு. பதவியேற்றத்தை தொடர்ந்து நிறைய மாற்றங்களையும் கொண்டு வந்திருந்தாரு. அமெரிக்கர்களுக்கு தான் அப்படிங்கிற பிரதான கொள்கையை முன்னிறுத்தி வெளிநாட்டு நபர்களுக்கு நிறைய விதிகள்ல மாற்றம் போன்றவற்றை அமல்படுத்தியிருந்தாரு. அந்த வகையில 12 நாடுகளுக்கு தடையும் வச்சிருக்காரு. இந்த தடையை பொறுத்த வரைக்குமே பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு வச்சிருக்காங்க. விசா காலம் முடிவடைந்தும் அமெரிக்காவிற்குள்ள சட்டவிரோதமாக தங்கியிருக்காங்க, பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் வகையில இருக்காங்க அப்படிங்கிற பல்வேறு காரணங்களையும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த 12 நாடுகள் என்னென்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான், மியான்மர், சாட், காங்கோ, ஈக்வடோரியல் கினியா, எரித்ரியா, ஹைட்டி, ஈரான், லிபியா, சூடான், ஏமன், சோமானியா போன்ற 12 நாடுகளுக்கு முழுமையான தடையை விதிச்சிருக்காரு. பகுதி அளவு தடை விதிச்சிருக்கக்கூடிய 7 நாடுகள் என்னன்னு பார்க்கும்போது புருண்டி, கியூபா, லாவோஸ், சியரா லியோன், டோகோ, துர்க்மெனிஸ்தான் மற்றும் வெனிசுலா ஆகிய 7 நாடுகள் தான். இந்த தடை ஜூன் 9ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் சொல்லியிருக்காரு. இது குறித்து வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் என்ன விவரங்களை குறிப்பிட்டிருக்காருன்னா, நம்ம நாட்டுக்கு வந்து வெளிநாட்டினவர்கள் நம்ம மக்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய வகையிலையோ துன்புறுத்தக்கூடிய வகையிலையோ ஆபத்தான முறையில செயல்பட்டாங்கன்னா அவங்கள நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக ட்ரம்ப் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நாடுகளினுடைய பட்டியலை பொறுத்த வரைக்கும் இதுல திருத்தங்கள் கொண்டு வரப்படலாம். அப்படி இல்லாத பட்சத்துல புதிய நாடுகள் இணைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே ட்ரம்ப் அரசாங்கம் தங்களுடைய மைண்ட்ல வச்சிருக்கிறதாகவும் தெரிகிறது. அதே நேரத்துல ஜூன் 9ஆம் தேதிக்கு முன்னால வழங்கப்பட்ட விசாக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாதுங்கிற காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த தடைக்கு முக்கியமான 3 காரணங்களா என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஒரு நாட்டில இருந்து அமெரிக்காவுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அங்க இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மக்களினுடைய அந்த விவரங்களை சரியாக பார்க்கறது கிடையாது, அதிகாரிகள் கிட்ட நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இரண்டாவதாக, விசா காலம் முடிவடைந்தும் அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக தங்கியிருக்காங்க, சுற்றுலாவுக்கு வந்தவங்க போன்றவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, சட்டவிரோதமாக தங்கியிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தையும் சொல்றாங்க. மூன்றாவதாக, பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு வச்சிருக்காங்க, இல்லைன்னா பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லிதான் இந்த 19 நாடுகளினுடைய பட்டியலை ட்ரம்ப் அரசு வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் இது குறித்து பேசும்போது சமீபத்துல கொலராடோல நடந்த தாக்குதலையும் முக்கியமாகவே குறிப்பிட்டிருக்காரு. அந்த தாக்குதல் குறித்து நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, இஸ்ரேலுக்கு ஆதரவான போராட்டக்காரர்கள் அங்க போராட்டத்துக்கு குழுமி இருந்த போது ஒரு நபர் அங்க நிறைய பேர் சுற்றிருக்காரு. அந்த நபரை பொறுத்த வரைக்குமே எகிப்து நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த தடை விதிச்ச பட்டியல எகிப்து நாடு ஆட் பண்ணல அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த சம்பவத்தை ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காரு. அதே நேரத்துல அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே முன்னாள் அதிபராக இருந்த பைடனினுடைய ஓபன் பார்டர் பாலிசினாலதான் இப்படி நடந்திருக்கு, அது ஒரு ரெடிகுலஸான விஷயம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு ட்ரம்ப். சரி, இப்படி அமெரிக்காவுல இத்தனை நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னா இதுல விலக்கு அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? எந்த ஒரு காரணத்திற்காகவுமே இந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள்ள நுழையவே முடியாதான்னு கேட்கும்போது சில விலக்குகளும் இதுல இருக்கு. அதுல என்னன்னா, அமெரிக்காவில் கிரீன் கார்டு பெற்றவங்களுக்கு இந்த விலக்கு அப்படிங்கிறது பொருந்தும். இரண்டாவதாக, இரட்டை குடியுரிமை பெற்றிருக்கிறவங்க, அமெரிக்காவிலையும் அவங்க குடியுரிமை பெற்றிருக்காங்க, தடை செய்யப்பட்ட நாடுகள் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலையும் அவங்க குடியுரிமை வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு விதி பொருந்தாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2026 இருக்கட்டும் 28 இருக்கட்டும் வரக்கூடிய ஆண்டுகள்ல அமெரிக்கா வேர்ல்ட் கப் மற்றும் ஒலிம்பிக் போன்ற போட்டிகளை நடத்தக்கூடிய நாடுகளில் பட்டியலில் இருக்கிறதுனால விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சியாளர்களாக வருபவர்கள், அவர்களுடைய குடும்பங்கள், இவங்களுக்கு எந்த தடையும் இல்லை. இவங்க அந்த குறிப்பிட்ட நாடுகள் பட்டியலில் இருந்தாலுமே அமெரிக்காவுக்குள் நுழைய எந்த ஒரு தடையும் இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவினுடைய குடிமக்களுடன் உடனடி குடும்ப உறுப்புகளாக இருக்கக்கூடியவங்களோட மூலமா விசா கோரும் நபர்களுக்கும் இந்த விலக்கு பொருந்தும். அவங்க இந்த தடையால பாதிக்கப்பட மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, 2001 நடந்த தாக்குதலுக்கு பிறகு பல வருடங்களாக அமெரிக்காவினுடைய அரசுக்கு ஆதரவு அளிச்சு அமெரிக்காவில் இருக்கும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கும் இந்த தடை எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி மத துன்புறுத்தல் போன்ற காரணங்களால அவதிப்பட்டு ஈரான் நாட்டில இருந்து தப்பிச்சு அமெரிக்காவுக்குள் வந்த
ஈரானிய மக்களுக்கும், அதாவது சிறுபான்மையின மக்களுக்கு இந்த தடை அப்படிங்கிறது பொருந்தாது, அவங்களுக்கும் விலக்களிக்கப்படுங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அமெரிக்காவில் ஏற்கனவே வெளிநாட்டிலிருந்து வந்து அகதிகளாக புகலிடம் கொடுக்கப்பட்டவங்க அவங்க இங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த தடையினால எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற விலக்குகள் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நடைமுறைகளை பொறுத்த வரைக்குமே 19 நாடுகளினுடைய பட்டியல் தற்காலிகமாக இடம்பெற்றிருக்கு. ஏற்கனவே 2017 வருடம் அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து 7 இஸ்லாமிய நாடுகளுக்கு வந்து அங்க நாட்டிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு தடை விதிக்கிறதாக, அமெரிக்காவில் நுழைய தடை விதிக்கிறதாக சொல்லியிருந்தாரு. இது நிறைய பேசு பொருளாகவும் மாறுச்சு. விமான நிலையங்கள் போன்ற இடங்கள்ல நிறைய குழப்பங்களையும் ஏற்படுத்துச்சு. இந்த குழப்பங்களை தொடர்ந்து இந்த தடை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே போயிட்டு இருந்துச்சு. 2018 வருடம் நீதிமன்றம் தலையிட்டு தடை வந்து உறுதி செய்யப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப நடந்திருக்கிற இந்த ஒரு தடையை பொறுத்த வரைக்குமே ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறத கொடுத்து அரசு அதிகாரிகள் எல்லாம் அதுக்காக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கறதுக்கான நேரத்தையுமே கொடுத்திருக்காங்க. அந்த வகையில தான் ஜூன் 9 அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு. அதற்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு விசா அனுமதி அளித்து அவங்க வந்து விசா அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதன் மூலமா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ட்ரம்ப் அரசை பொறுத்த வரைக்குமே வெளிநாட்டில இருந்து அமெரிக்காவுக்குள் வந்து விசா முடிந்தும் காலாவதியாக இருப்பவர்கள் வந்து நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு கடுமையாகவே சாடி இருக்காங்க. அதனை தொடர்ந்துதான் இந்த ஒரு தடை அப்படிங்கிறதும் விதிக்கப்பட்டிருக்கு.